தீபொளி திருநாள் என்பது இந்துக்களின் ஒளி திருவிழா ஆகும். இது இந்தியா முழுவதிலும் மற்றும் உலகெங்கிலும் உள்ள இந்திய மக்களிடையே மிக முக்கியமான மற்றும் துடிப்பான திருவிழாக்களில் ஒன்றாகும். இது இருளின் மீது ஒளியும், தீமையின் மீது நன்மையும், அறியாமையின் மீது அறிவும் பெற்ற ஆன்மீக வெற்றியை குறிக்கிறது. முக்கியத்துவம் மற்றும் தொன்மை கதைகள். இத்திருவிழாவின் மையக்கருத்து நீதியின் வெற்றியே ஆகும். இது பல்வேறு பிராந்திய தொன்மை கதைகள் மூலம் கொண்டாடப்படுகிறது. இராமபிரானின் வருகை. வட இந்தியாவில் இத்திருநாள் இராமபிரான், அவரது மனைவி சீதை மற்றும் சகோதரர் இலட்சுமணர் ஆகியோர் 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அரக்கன் இராவணனை வென்ற பின் அயோத்திக்கு திரும்பியதை குறிக்கிறது. அவர்களை வரவேற்கவும் வழிகாட்டவும் மக்கள் நகரம் முழுவதும் மண் விளக்குகளை, தீபங்களை ஏற்றி ஒளிரச் செய்தனர். இலட்சுமி தேவி. இத்திருவிழா பொதுவாக செல்வம் மற்றும் செழிப்பின் தெய்வமான இலட்சுமி தேவி மற்றும் அறிவுக் கடவுளான விநாயகர் வழிபாட்டுடன் தொடர்புடையது. வரும் ஆண்டில் அவரது ஆசிகளை பெற முக்கிய சடங்குகளில் இலட்சுமி பூஜை செய்யப்படுகிறது. கிருஷ்ணரின் வெற்றி. தென்னிந்தியாவில் இது பெரும்பாலும் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரன் என்ற அசுரனை வென்றதை குறிக்கிறது. கொண்டாடப்படும் காலம் தீபாவளி இந்து சந்திர நாட்காட்டியின் அடிப்படையில் வருகிறது. இது வழக்கமாக அக்டோபர் நடுப்பகுதிக்கும் நவம்பர் நடுப்பகுதிக்கும் இடையில் வரும். இத்திருவிழாவின் முக்கிய நாள் கார்த்திகை மாதத்தில் புரட்டாசி அல்லது ஐப்பசி அமாவாசை வரும் மிகவும் இருண்ட இரவில் கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்கு தீபாவளியின் முக்கிய நாள் லட்சுமி பூஜை பொதுவாக அக்டோபர் 20 திங்கட்கிழமை அன்று கடைபிடிக்கப்படுகிறது.